இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஃபைபர் உள்ள ஸ்ட்ரிங் பீன்ஸும் கோஸ் பொரியல் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் சேர்த்து 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து மிளகா காரத்துக்கு சேர்த்துக்கிறேன். சின்ன பிள்ளைங்க வந்து பீன்ஸுன்னு நினச்சி மிளகாவை சாப்பிட்றக்கூடாது. அதனால் வத்தல் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. நான் ரெண்டுமே கொஞ்சம் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போட்டாலே பொரியல் ரொம்ப காரமாகிடும். லைட்டாக சேர்த்துக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ணக்கூடாது. நம்ம தண்ணியில் தான் வேக வைக்க போகிறோம். சரி, ஓகே, வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு 1 ஸ்பூன் போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா மிளகா, பல்லாரி, வத்தல் எல்லாம் சேர்த்து நல்லா ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் கழுவி வச்ச பீன்ஸையும் கோஸையும் ஆட் பண்ணுறோம். 1 டம்ளர் தண்ணி விட்டு மூடி வச்சு வேக வைக்கிறேன். மூடி வச்சு வேக வச்சோன்னா ரொம்ப நல்லது. தண்ணி விட்டு எல்லா காயும் வேக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லது. ஆயிலே வேக வைக்க வேண்டாம். நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா வேக வைக்கணும். இதில் கேரட் கூட போடலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மூடி வச்சு வேக வைங்க, சூப்பராக ரெடி ஆயிடும்.